ஹாய் மக்களே, அம்முக்குட்டி அம்பிகை யூடியூப் சேனல் தங்களை அன்போடு இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட செகண்ட் ப்ரோமோ மக்களே. அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் வரல. இப்போ செகண்ட் ப்ரோமோ உங்களுக்கோசம் நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ரோமோவில் இப்போது ஸ்கூல் மாரல் ஸ்கூல்னு சொன்னோம்ல நம்ம ஃபஸ்ட் ப்ரோமோவில், அதேமாரி ஸ்கூலில் ஜாக்லின் வந்து டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னோடய மாரல் என்னென்னா, பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக உட்காரக்கூடாது, நீ எல்லாம் என்னோட மாரல் வந்து கம்பைனாக உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. கம்பைனாக உட்காரணும், அதுதான் உங்களுக்கும் மாரல் தெரியுமா அப்படின்னு தீப சொல்லும். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அப்படின்னு சொன்னோடனே அந்த மாரல் சொல்கிறோன்னே அதுக்கப்புறம் பிடி சார் பார்த்துடுறாரு. பிடி சார் யாருன்னா ஜெஃப்ரி வந்து பார்த்துடுறாரு. இப்படிலாம் எதுன்றாங்க, பசங்க அட்ராசிட்டி பண்ணுறாங்க, அவங்க டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம வந்து விஜய் விஷால் வந்து பேப்பர் போட்டு விளையாடிங்கிறாரு. அந்த பேப்பரை அப்படியே கீச்சு நம்ம பிரின்சிபல் வர்ஷினி அப்படியே கீச்சு மூஞ்சில் தூக்கி போட்டாங்க மக்களே பிரின்சிபல். அதுக்கப்புறம் இது என்ன ஸ்கூல் கிளாஸா இல்லை வேறு எதுனாவா அப்படின்னு சாக்லின் கிட்ட கேட்க, இது மை ஸ்கூல், மை கிளாஸ், மை பீரியட் அப்படின்னு சொல்லும். மை கிளாஸ் அந்த ஊருக்கு இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, இந்த எல்லையை மீறக்கூடாது, இதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது தான் இப்படி நாங்கள் எவ்வளோ பாதுகாத்து இந்த ஸ்கூலு நாங்கள் ரெடி பண்ணி வந்துங்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதை ரெடி பண்ணி சொல்கிறோன்னே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே டீச்சர்ஸ்க்கும் மாறல் இருக்குது. அந்த மூஞ்சி கீச்சு போட்டோன்னே டீச்சர்ஸ்க்கும் மாறல் இருக்குது அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க மக்களே. ஜாக்லின் சொல்கிறதுக்கு அதோட பதில் வைஸ் பிரின்சிபல்லாம் வந்து பிடி சார் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்ஷன் போய் அதுக்கப்புறம் நம்ம எபிசோட் பார்த்தா தான் தெரியும். அதோட இந்த வீடியோ முடியுது. பாய் மக்களே.